வெள்ளப்பிரம்பு வந்து புதுமையாக கண்டுபிடிக்கிறதுல இறங்கி இருக்கணும். இந்த வெள்ளப்பிரம்பால் அவரை தொட்டால் அவருக்கு ஒரு சின்ன ஒரு அதிர்ச்சி, மின் அதிர்ச்சி ஒன்று சொக்கொண்டு கொடுப்படும். நாங்கள் 2 பேரும் தரம் பட்டில் படிக்கிறோம். என் பேர் அரவண அஜய். என் பேர் ஷெர்வின். நாங்கள் செஞ்சிருக்க வந்து ஸ்மார்ட் லைங் ஸ்டிக் அப்படின்ற ஒரு செஞ்சுருக்கோம். இது கண் தெரியாத ஆட்கள் யூஸ் பண்ணுவாங்க. இதில் அல்ட்ராசோனிக் சென்சர் கூட்டிகிட்டு இருக்கேன். அல்ட்ராசோனிக் சென்சர் இதால் ஒரு பொருளை ஒப்சர்வ் பண்ணி இங்கே பஸ்ஸரில் சத்தம் போடும். அதே நேரத்தில் கண்ணும் தெரியாமல் காது மூணு முட்டாக்களுக்கு சத்தம் கேட்குற இடம் வைப்ரேட் ஆகும். சில வேளை இடையில சார்ஜ் போனால் ஏற வெப்பநிலையும் இது சோலார் வந்து சார்ஜ் ஆகும். இதில் சார்ஜ் ஆகிறது லைட் இருக்கும். பிறகு இப்போ வெள்ளப்பிரம்பு வந்து இரவுலையா சில பேருக்கு தெரியாது, டிப்பரில் வர்றாங்க அப்படி தெரியாது. அதனால நாங்கள் லைட் பயன்படுத்திக்கோங்க. லைட் பயன்படுத்துவோம். அப்போ தெரியாதுன்னு சொல்லலாது லைட்டில் வரைக்கும். பிறகு பெண்களுக்கும் பெண்கள் கண் தெரியாத பெண்கள் இருக்காங்க. இது வந்து 1000 வோல்ட் இருக்க வந்து ஒரு கெப்பாசிட்டி வந்து யூஸ் பண்ணி நாங்கள் செஞ்சுருக்கோம். இது வந்து ஹை வோல்டேஜ் வரும், அதாவது கையை எடுக்கிற அளவுக்கு தான் வரும். பெரிய பாதிப்புகள் ஒன்றும் இதால் வந்து நடக்காது. இது வந்து இதுலேருந்து ஸ்பார்க் வரும். இது வந்து எலக்ட்ரானிக் வந்து கூடாது, அதனால் வந்து தள்ளி கீழே வச்சுருக்கோம். அதோட வந்து சோலாரில் சார்ஜ் ஆகும். சார்ஜ் வந்து இதில் 5 பேட்டரி இருக்குது. மொத்தமாக வந்து 100 mAh பேட்டரி இருக்குது. நானும் ஒரு டியூஷன் போயிட்டு வர வழியில் ஒரு ஹோட்டலுக்கு மேலே ஒரு பார்வையற்றவர்கள் பால்சாரி கழிவால் கடந்து போனேன். அப்பயே ஒரு கடந்து போய் மாறி காணிக்க வந்துச்சு. அதில் இருந்து நாங்கள் யோசிச்சுக்கோங்க. இந்த வெள்ளப்பிரம்பை கண்டுபிடிச்ச அஜய் சர்வின் 2 பேரும் என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம், உண்மையில் வெள்ளப்பிரம்பை மேம்படுத்தி இருக்கிறோம் வசதிகளை. இதில் 7 விஷயங்கள் இருக்குது. என்னென்னா, ஒன்று, நாங்கள் ஏற்கனவே பாவிக்கிற இந்த சாதாரண வெள்ளப்பிரம்பை போல் இதை தட்டி 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 பாதை ஓரமாக நடந்து கொண்டே போகலாம். அது பேசிக். அதை விட இவ மேம்படுத்தியிருக்கிற விஷயம், இந்த வெள்ளப்பிரம்பை பாவிச்சு நடந்து கொண்டு இருக்க முன்னுக்கு ஏதாவது ஒரு தடை இருந்ததுன்னா 2 அடி தூரத்தில் இது ஒளி சமிக்தை செய்து ஒரு எச்சரிக்கையை கொடுக்கும், அது அடிபடாமல். இதுவும் ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்டதான் இதில் கூட சேர்த்திருக்கணும். 3வது என்ன செய்திருக்கணும்னு சொன்னால், சில ஆட்கள் இருக்கணும் அவைக்கு கண்ணும் தெரியாது, சில நேரம் காதும் கேட்கறதுல மந்தம் இருக்கலாம். அப்போ அவர்களுக்கு இந்த ஒலி சமிஞ்சை அவ்வளோ உதவாது. அதனால அவர்களுக்கு இந்த வெள்ளப்பிரம்புலேயே இன்னொரு வசதி செய்திருக்கணும். அந்த அதிர்ற ஒரு வைப்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு வசதி செய்திருக்கணும். அப்போ அவர் வைப்ரேட் பண்ண உடனே 2 அடி தூரத்தில் தடை இருக்கிற கண்டுபிடிக்கணும். 4வது ஒன்று செய்திருக்கணும், ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு செய்திருக்கணும். என்ன பாதுகாப்பு ஏற்பாடுன்னா, இந்த வெள்ளப்பிரம்பு பாவிக்கிற ஒருவருக்கு யாராவது இடையூறு செய்ய நினைச்சாங்கல்லா, உதாரணமாக வெள்ளப்பிரம்பு கொண்டு போகிற ஒரு கும்பலுக்கு யாராவது அவங்கள ஏதாவது சொல்லிட்ட விட விரும்பினாங்க முயற்சி செய்தாங்கல்லா, இந்த வெள்ளப்பிரம்பால் அவரை தொட்டால் அவருக்கு ஒரு சின்ன ஒரு அதிர்ச்சி, மின் அதிர்ச்சி ஒன்று சொக்கொண்டு கொடுப்படும். உடனே அவர் அலர்ட் ஆகியிருப்பார். அதுவும் செய்திருக்காங்க, அது பாதுகாப்பு. இதுக்கு அடுத்தபடியாக இதில் இன்னொன்று செய்திருக்கிறாங்க. சில நேரம் இந்த எங்களோட டிரைவர் பாதசாரிகளுக்கு இந்த வெள்ளை அவ்வளோ பெருசாக தெரியல, வெள்ளப்பிரம்பில் கவனிக்காம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறது கூடத்தான். அதனால அதுக்கு மேலதிகமாக இன்னும் ஒரு இந்த வெள்ளப்பிரம்புக்கு அடையாள ஒரு எடிஷனல் ஐடென்டிஃபிகேஷன் செய்திருக்கிறாங்க. லைட் எரியும், மத்தியானத்தில் போய் கொஞ்சம் பிரைட்டாகவும், இடவையில் கொஞ்சம் பிரைட்டை குறைச்சும். அப்போ யார் ஒருத்தரும் இனி சொல்ல இல்லாத எங்களுக்கு வெள்ளப்பிரம்பு வந்து தெரியாதுன்னு சொல்லி, என்னென்னா வெளிச்சம் போட்டு அதை காட்டுது வெள்ளப்பிரம்போட. இதை அடுத்து இதை விட இந்த 5ஐயும் தவிர இன்னும் என்ன செய்திருக்காங்கன்னா, 2 இதில் ஒரு பேட்டரி கொடுப்பட்டிருக்கு. அந்த பேட்டரிக்கு ஒரு சார்ஜர் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. வீட்டில் நாங்கள் அதை சார்ஜ் பண்ணி கொண்டு எடுத்துக்கொண்டு போகலாம். அப்படியே சார்ஜ் பண்ண மறந்துட்டோம் இல்லை விட்டுட்டோம் இல்லை சார்ஜ் இறங்கிட்டு இருந்தாலும் வெளியில் உள்ள சோலாரில் இது சார்ஜ் ஆகி கொண்டு இருக்கும். 24 மணித்தேரம் இதை வைக்க அந்த ஃபங்க்ஷன்களை செய்யும். கடைசியாக இதில் என்ன செய்திருக்காங்கன்னா, இந்த சார்ஜரை பயன்படுத்தி நாங்கள் எங்கள்கிட்ட இருக்கிற ஹேண்ட் மவுண்டுகள், கேமரா போன்றதுக்களை சார்ஜ் பண்ணக்கூடிய சாமான்களை ஒரு பவர் பேங்க் போல் இதை வைக்க யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணலாம். இவ்வளோ தூரத்துக்கு கண் தெரியாத ஆட்களுக்கு இந்த வசதியை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. சந்தோஷமான நாள். தனிப்பட்ட ரீதியில் எனக்கு சந்தோஷம். என்னோட இந்த அறையில் நிற்கிற 2 மாணவர்கள் வவுனியா வித்தியாலயம், அவர்கள் மிகவும் சிறுவர்கள் 8ஆம் வகுப்பு. புது வகையான ஒரு பார்வை, அதாவது டிசபிலிட்டி, விஷன் ரிலேட்டட் டிசபிலிட்டி ஆட்களுக்கான ஒரு அப்கிரேஷன், அதாவது கலெக்டிவ் உண்டு, எல்லா ஃபீச்சர்ஸும் கொண்டு ஒரு வெள்ளப்பிரம்பு உண்டு
புதுமையாக கண்டுபிடிக்கிறதுல இறங்கி இருக்கணும். முன்னுதாரணமாக வடமாகாணத்தில் ஊக்குவிக்கிறதுக்கு ஒன்று அந்த பாடசாலையில் இந்த ஆய்வுகள் சம்பந்தமான ஒரு கழகம் உருவாக்கப்பட்டு அந்த கழகத்தில் இவர்களுடைய ஆர்வத்தை பார்த்து பல மாணவர்கள் அந்த பாடசாலையில் ஜாயின் ஆகினோம். அதே நேரம் அதை எங்களுடைய வவுனியா பல்கலைக்கழகத்தினுடைய 2-3 பீடங்களோட, அதாவது IPA அந்த சம்பந்தமானவர்களோட அவர்களுக்கு அதாவது மோட்டிவேஷன், அதாவது சொல்லுவார்கள் நாங்கள் அவர்களும் ஊக்குவிக்கிறதும் அவர்களுக்கு இது ஒரு மிகவும் சந்தோஷமாக இருக்கும். எங்களுக்கும் அங்கே வரவர்களுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும். அது ஓனர்ஷிப்னு சொல்லுவோம், பேட்ரன்ஷிப்னு சொல்லுவினோம். அதாவது ஒரு கண்டுபிடிப்புன்னா அந்த கண்டுபிடிப்பு 2 உரிமை, இவர்கள் 2 பேரும் ஒரு அண்ணா தம்பி மாதிரி தான் இருக்கணும் சரியோ. அப்போ இவைக்கு அந்த உரிமை என்று சொல்கிறது அது ஒரு மிகவும் ஒரு நுணுக்கமான வேலை ஒன்று இருக்குது, அதில் செய்து கொடுக்குற பேப்பர். அப்போ அந்த ஜென்ரலோட கதைச்சு அவை இதை ஒரு பேட்டன்ஷிப் எடுத்து செய்கிறதுக்கு அப்போ இங்கே என்ன செய்திருக்கிறோம்னா இவை இலகுவாக செய்யலாம். உங்களுக்கு தெரியும் வவுனியா பல்கலைக்கழகம், அப்போ அங்கே இந்த பிஸ்னஸ் லிங்கில் உபவேந்தர் மற்றும் அங்குள்ள பேராசிரியர்களுக்கு முழு ஆதரவு. இந்த இனோவேஷன் அப்ளிகேஷனை போட்டு அவர்களுக்கு உரிய மோடிஃபிகேஷன், அதாவது செய்த ஓனர்ஷிப் பேட்டன்ஷிப் எடுக்கிறதுக்குரிய நடவடிக்கைகள் இந்த கிழமை ஆரம்பமாகும். அதே நேரத்தில் இதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி மோடிஃபை பண்ணணும், அதாவது வேர்ஷன்ஸ் மாற்றி கொண்டு வரணும். அது வவுனியா பல்கலைக்கழக ICT ஃபேக்கல்ட்டி இருக்குது, அப்ளைட் சயின்ஸ் ஃபேக்கல்ட்டி இருக்குது. அங்கு பல PhD பேராசிரியர்கள் இது சம்பந்தமான இதோடு தொடர்பு பட்ட பல்வேறு துறை ஆராய்ச்சியாளர்கள் இருக்குது. அப்போ இவர்களுடைய இந்த நடவடிக்கை அங்கே இதற்கு அப்டேட் பண்ணி அதை நாங்கள் எடுத்து கொடுக்குறதும். மற்றது வடமாகாணத்தில் இவர்களை முன்னுதாரணப்படுத்தி அனைத்து பாடசாலையிலும், நான் இப்போ எல்லா பாடசாலைக்கும் விசிட் பண்ணி கொண்டிருக்கிறேன், எல்லா பாடசாலையிலும் மிகப்பெரிய விஞ்ஞானிகள் நுணுக்கமானவர்கள் எல்லாம் இருக்கணும். அதனபடியாக அவர்களே மோட்டிவேட் பண்ணி அதிபர் ஆசிரியர்கள் ஊடாக இளம் மாணவர்களே கண்டுபிடிப்புகளில் ஈடுபடுறது எங்களுடைய கல்வி சமூகம் இலங்கைக்கு மிகவும் நல்லது என்று கூறுகிறோம். இதை அந்த பாடசாலை மட்டத்திலே வைத்திருக்காமல் இதை நாங்கள் பப்ளிஷ் பண்ண வேண்டும் என்ற ஒரு அபாவில் அவர்கள் இருவரும் கௌரவ ஆளுநர் அவர்களுடன் தொடர்பு கொண்டு இதை இந்த வடமாகாண ஆளுநர் அவர்களது அலுவலகத்துக்கு வருகிறது அது பற்றிய விளக்கங்களை நாங்கள் இந்த பிள்ளைகள் அளித்திருந்தார்கள். அதை அறிந்து கொண்ட ஆளுநர் அவர்களும் ஏனைய அந்த கண் மருத்துவர் மற்றும் விழிப்புணர்வு சங்கத்தை சேர்ந்த சுப்பிரமணியன் சார் அவர்கள் இதை ஒரு இலங்கை பூராவுக்குமான ஒரு பொதுவான விடயமாக இதை தெரியப்படுத்த வேண்டும். அதற்கு முன்பாக இதில் பல மேம்படுத்த வேண்டிய விடயங்கள் இருக்கின்றன. அதனை மேம்படுத்தி பரீட்சார்த்தமான பாவனைக்கு உட்படுத்தி அதன் பின்பு இது பற்றி ஒரு விழிப்புணர்வை வழங்கலாம் என்ற ஒரு ஆலோசனையின் பேரிலே நாங்கள் ஆளுநர் அலுவலகத்திலே வந்து நிற்கின்றோம். உண்மையிலே இதை இந்த பிள்ளைகளினுடைய அந்த கண்டுபிடிப்பை பிரபலப்படுத்த வேண்டும் என்பதிலே இந்த எமது கண் மருத்துவர் திருவாளர் மலரவன் சார் மற்றும் விழிப்புணர்வு சங்கத்தை சேர்ந்த சுப்பிரமணியன் சார் மற்றும் கௌரவத்துக்குரிய வடமாகாண ஆளுநர் அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிக்கு நாங்கள் எங்களது பாடசாலை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த பிள்ளைகளுடைய கண்டுபிடிப்புகள் மேலும் மேம்படுத்தப்பட்டு இது ஒரு எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயமாக வரும் என்ற நம்பிக்கையில்